ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் பொரியல். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 பாவக்காய் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் வறுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இது மாதிரி நம்ம வணக்கிறதுனால பாவக்காயில் கசப்பே இருக்காது. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம வணக்கிறோம். நல்லா 3 நிமிஷம் வணக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பாவக்காவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் தாளிச்சிட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாவக்காய் பொரியல் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.